ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஷன் தமிழ்ச்சி. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி வந்து உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன், உளுந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து 1 ஹவர் ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்போ வந்து இல்லை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கொஞ்சம் நிறையாவே விட்டு மிக்ஸ் பண்ணி வாட்டர் ஊற்றிக்கலாம் போதும். இப்போ வந்து இதுக்கு வந்து சர்க்கரை போட்டு நம்ம உளுந்தங்கஞ்சி வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கு, ஏலக்காய், சர்க்கரை இவ்வளோதான் தேவை. இப்போ வந்து இதை வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா சூடு வருது. நல்லா ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கருப்பு உளுந்து இருந்தால் இன்னும் நல்லது உடம்புக்கு. நான் வெள்ளை கருப்பு இல்லாதனால வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, நம்ம நெஞ்சுக்கு நல்லது, லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த கஞ்சி குடிக்கிறது. நீங்கள் காஃபி டீ குடிக்கிறீங்கன்னா ஈவினிங்கோ மார்னிங் குடிக்கிறீங்கன்னா கூட இந்த உளுந்தங்கஞ்சி வச்சு குடித்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா அப்படி காய்ச்சிட்டே இருக்கணும், நல்லா சூடு வரணும். இப்போ வந்து நான் ஒரு சிட்டி அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டே இருக்கணும், நல்லா கொதி வரணும். நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டி வந்துடக்கூடாது, டீயில் அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாட்டு சர்க்கரை போட்டு காய்ச்சினோம்னா நல்லா, ஒயிட் சுகர் மட்டும் எடுக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி கண்டிஷனில் வந்துருக்குங்க, நல்லா திக் கண்டிஷனாக வந்துருக்குது, திக்காக வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அதை வந்து காய்ச்சணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் வந்து உளுந்து எடுத்துருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் உளுந்து எடுத்துருந்தேன். ஃபுல்லாக எடுக்கலை, ஃபுல்லாக கப் எடுக்கலை, இந்தளவு தான் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கம்மியாக 1/4 கப்பு வந்து பச்சரிசி, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், அது இவ்வளோத்துக்கு இவ்வளோ வந்துருச்சு, கஞ்சி நிறையா இருக்குது. அதனால இந்த அளவாக செஞ்சுக்கிட்டால் போதும். நிறையா போட்டிங்கன்னா நிறைய கஞ்சி வரும். அதனால் அளவாக செஞ்சோம்னா பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து வெல்லத்தை போட்டுக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, நாங்கள் வெல்லத்தை போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். 150 கிராம் இருக்கும் வெல்லம். இது வந்து நாட்டு வெல்லம் கிடையாது, இது வந்து அச்சு வெல்லம், நாட்டு வெல்லம் கிடையாது, சும்மா நார்மல் வெல்லம் தான், நாட்டு சர்க்கரை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கு போட்டுக்கலாம். சுக்கு வந்து ரொம்ப நல்லது, நம்ம நெஞ்சுக்கு நல்லது, சளி இருந்தாலும் சளிக்கு நல்லது. நம்ம சுக்கு போடுறது. இப்போ ஏலக்காவும் போட்டுக்கணும். சூப்பராக இருக்கும். நல்லா தேங்காய் வந்து இறக்குற பக்கம் ரொம்ப சத்தான உளுந்தங்கஞ்சி. வாரத்தில் சரி ஒரு நாளைக்கு வச்சு குடித்தா நல்லது தான். நல்லா வாசமாக இருக்குது, ஏலக்காயும் போட்டதும் நல்லா வாசமாக இருக்குது. சுக்கு ஏலக்காய் வாசம் அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, கொஞ்சம் வெல்லம் நிறையட்டும். வா, சூப்பர் வாசமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். இது ஒரு தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன், அதில் கம்மியாக தான் நான் போடுறேன். செம்ம வாசம்.
இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான உளுந்தாங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியானது, ரொம்ப சத்தானது வேறு. இப்போ வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்றலாம். ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், டேஸ்டியான உளுந்தாங்கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியும் வேறு, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் பேர் சாரி பார்க்குறீங்க, அவங்க லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆனால் இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் வேறு. ஓகே காய்ஸ், பாய்.